கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் குடுவாஞ்சேரியிலேருந்து வரோம். ஆக்சுவலாக நான் சென்னையில் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட நேட்டிவ் தூத்துக்குடி. ஸோ நாங்கள் தூத்துக்குடிக்கு மூவ் ஆகிறதுக்கு நாங்கள் இன்னொரு பேங்க்கில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஜூலை மந்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவங்களும் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஹெச்ஆர்ட்ட இருந்து டாக்குமெண்டேஷன் மெயில் எல்லாமே எனக்கு வந்துருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை, அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுச்சு. ஸோ அதே பாரத்தோடு தான் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் ஆறுதலை தேடி ஒரு நாளில் வந்து நாங்கள் ஜெபித்தோம். ஸோ அப்போ நாங்கள் ஜெபிக்கும்போது பிரதர் அவங்க எங்களுக்கு தீர்க்க தரிசனமாக 3 வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னாங்க. என்னன்னா, நீங்கள் 3 காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. அதில் முதல் காரியம் 2வது நிறைவேறும், 2வது காரியம் 1வது நிறைவேறும், 3வது காரியம் நிறைவேறும்னு சொன்னாங்க. ஸோ அதில் 2வது காரியம் ஜூலை மந்த்து எங்களுக்கு நிறைவேறிச்சு. நாங்கள் எங்களுக்கு ஒரு லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கு எல்லா பண தேவைகளையும் சந்தித்து ஆண்டவர் அதை எங்களுக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுத்தாரு. முதல் காரியம், அங்கே இந்த ஜாபுக்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கிள் சொன்ன இந்த வேர்டு வந்து ஒரு விசுவாசமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதே பிடிச்சு நாங்கள் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆகஸ்ட் மந்தில் ஃபஸ்ட் வீக்கில் நான் பேங்க்கில் கால் பண்ணி கேட்கும்போது உங்கள் ப்ரொஃபைலை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹோல்டில் இருந்துச்சு, அது ரிஜெக்ட் ஆகிருச்சு. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிருச்சு. ஆண்டவரே என்ன இது, அப்போ நாங்கள் தூத்துக்குடிக்கு போக முடியாது, சென்னையில் தான் என்னை ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். ஆனால் நாங்கள் பிரதர் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி அதுக்கு பதிலாக வேறு இன்னொரு கேண்டிடேட்டை எடுத்துட்டாங்க. இன்னொரு கேண்டிடேட்டை எடுத்து அவருக்கு ஆஃபர் லெட்டர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு டோட்டலாக எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. ஆனால் ஆகஸ்ட் 30ஆம் தேதி யார் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்களே எனக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, எப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. போன வாரம் லாஸ்ட் வீக்கில் ஹெச்ஆரோட டாக்குமெண்டேஷன் எல்லாம் முடிஞ்சு நேற்று தான் எனக்கு ஆஃபர் லெட்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் நல்ல கிரேடு, நல்ல உயர்ந்த சம்பளத்தோட எனக்கு தூத்துக்குடிக்கே எனக்கு கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அற்புதத்தை அதிசயத்தை செஞ்ச கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை சாட்சியை நிற்க வச்சதுக்காக உமக்கு நன்றி. 2022 எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மார்ச் மாதத்தில் எனக்கு ப்ரெக்னென்சியாக நின்றுச்சு. எனக்கு செக்கப் போனப்போ ட்வின்ஸுன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் 8 மாதத்துலேயே எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. 2 பேருமே இறந்துட்டாங்க. அங்கிள் கிட்ட வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ஜனவரி மாதத்தில் திருப்பி எனக்கு ப்ரெக்னென்சி நின்று இந்த குழந்த பிறந்துச்சு. இந்த குழந்த பிறந்தோடனே திருப்பி ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை. 6 நாள் ஆயிடுச்சு. எதனால் எனக்கு கொடுக்கல கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அவங்க திருப்பி வந்து செக்கப் பண்ணப்போ 2 பாப்பா இறந்துச்சுல்ல, அதனால் இப்போது இந்த குழந்தை கூட ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்குதோன்னு சொல்லி செக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சக்காமல இருக்குது போல், மஞ்சளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கடவுளே, திருப்பி இன்னும் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு அழுதுகிட்டே நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் ரிசல்ட் வந்துச்சு. அதில் நெகட்டிவ்னு சொன்னாங்க. கையில் குழந்தை கொடுத்துட்டாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். வாசிப்போமா? எல்லாவற்றையும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற இயேசுவை நம்ம எல்லாருக்கும் தலைவராக பிதாவாகிய தேவன் தந்தருளினார். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர்.
கடந்த நாட்களில் வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் காலியாக போச்சு, பேங்க் அக்கௌண்ட்டு காலியாக போச்சு, வீட்டில் இருந்த நகைப்பட்டி எல்லாம் காலியாக போச்சு, உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் இருக்கிற பொக்கிஷ சாலை எல்லாம் காலியாக போச்சு, எல்லாம் காலியாக இருக்குது. இன்றைக்கி நான் நிரப்ப போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமேன். ஆமாம், அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எதெல்லாம் காலி பண்ணி வச்சுட்டு ஆண்டவரே எனக்கு மறுபடியும் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீங்களோ அத்தனையும் ஆண்டவர் இன்றைக்கு நிரப்புவார். அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் அலசி ஆராய்ந்து பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை அலசி ஆராய்ந்து பார்த்து காலி குடங்களையும் காலி பாத்திரங்களையும் ஆண்டவர் நிரப்ப தீர்மானித்து நிரப்புகிற தேவனாக நம்ம மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். அன்றைக்கு சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணின பொழுது தேவ மகிமையினால் அந்த தேவாலயம் நிரம்பி நின்றதாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விட்டு வந்த உங்கள் வீடுகள் இப்பொழுது தேவ மகிமையால் நிரம்பி கொண்டிருக்கிறதை என் ஆவிக்குரிய தரிசன கண்களில் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எந்த வீட்டுக்குள்ளால் படுத்து கிடந்து செத்துடலாம் போல இருக்குது, இந்த ஃபேனை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த ஃபேனில் மாட்டிக்கிட்டு நம்ம செத்துடலாமா, இல்லாவிட்டால் கிச்சனுக்குள்ளே போகும் பொழுது ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நம்ம உயிரை மாய்ச்சிக்கலாமா என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு அறைகளிலும் உங்களுக்கு விரோதமாக ஒரு மரண தூதனை பிசாசானவன் வைத்திருந்தான். பாத்ரூமில் போனால் கூட வழிக்கு கீழே விழுந்து ஏதாவது இவங்களுக்கு ஆகணும்னு சொல்லி நிறைய இடையூறுகளை கொண்டு வந்திருந்தான். நிறைய மருத்துவ செலவுகள், நிறைய வட்டி செலவுகள், தேவையில்லாத ஒருத்தங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக கொஞ்சம் பணத்தை வாங்கி கொடுத்து அவன் ஏமாற்றிட்டு போனதுனால நமக்கு கௌரவமாக இருக்கணுமேனு சொல்லி கடவுங்கள்ட்ட எல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம சாப்பிட்டா கூட மனசு ஆறும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கடன் வந்தால் மனசு ஆறும். புருஷனுக்கு வைத்தியம் பார்த்து அதனால் கடன் வந்துச்சுன்னா மனசு ஆறும். இது எதுவுமே பண்ணலை, ஆனால் சுற்றி கடன், ஞானமில்லாத காரியங்கள், வாழ்க்கையில் நொந்து போன நிலைமையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் சூழ்நிலையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். கடந்த நாட்களில் நிறைய பேர் உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கிறாங்க. நிறைய பேர் உங்களுடைய இரக்க குணத்தை தவறான விதத்திலே பயன்படுத்தினார்கள். அதன் நிமித்தம் இனி யாருக்கு நல்லது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் நீங்கள் இருக்கலாம். இல்லைன்னா உங்கள் மனைவி எல்லாருக்கும் நல்லது செய்து இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம். அடுத்த பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைக்கு கல்யாணம்னு சொல்லி கொடுத்தேன், ஆனால் இன்றைக்கி அவங்க வாழ்ந்து நல்லா இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பணம் இல்லையே. அநேக பிள்ளைகள் நல்லது செய்து ஏமாந்து போய் அதன் நிமித்தம் இனி நன்மையே செய்யக்கூடாது என்கிற ஒரு முடிவில் நீங்கள் இருக்கிறீர்கள். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். நீங்கள் கட்டாயம் நன்மை செய்யணும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தொடர்ந்து நன்மை செய்ய உங்கள் மதகுகளை நான் திறக்கப் போகிறேன், உங்களுக்காக பரலோகத்தை நான் திறக்கப் போகிறேன். நீங்கள் இனி யாரிடத்திலேயும் போய் கையேந்தக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே கை கூப்பி நின்ற பிள்ளைகள் எந்த மனுஷனிடத்திலையும் இனி போய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் கையேந்த ஆண்டவர் அனுமதிக்காதபடிக்கு இன்றைக்கி என்கிட்ட நிறைவாக சொல்லி அனுப்பியிருக்கார். நான் நிரப்புகிற ஆண்டவர். அவங்க வீட்டில் உள்ள எல்லா பொக்கிஷ சாலைகளை நான் நிரப்ப போகிறேன். காலியாக இருக்கிற எல்லா சாடிகளை நான் நிரப்ப போகிறேன். இன்றைக்கு நிரப்புகிற ஆண்டவர் உங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஒருவேளை அபிஷேகத்தை இழந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அபிஷேகத்தினால் நிரப்புவார். ஒருவேளை ஜெப வல்லமை உங்களை விட்டு எடுக்கப்பட்டது, உலக காரியங்களிலே விழுந்ததன் நிமித்தம் சொல்லுக்கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு வெளியேறினதை நீங்கள் உணராதிருக்கிறீர்கள். ஜெபம் இல்லாததினாலே ஜெயத்தை இழந்து நிற்கிறீர்கள். எதில் கை வச்சாலும் தோல்வி, எதில் கை வச்சாலும் ஏமாற்றம், எதில் கை வச்சாலும் நிந்தனை. வேதனையோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் செய்ய இன்றைக்கு தீர்மானித்து உங்கள் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். எந்த வீட்டுக்குள்ளே வாழ பிடிக்கலேன்னு நினச்சியோ அந்த வீட்டுக்குள்ளே இனி சந்தோஷமாய் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளால் நீங்கள் நல்ல அழகாக நிலைத்து நிற்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர்.
இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த குடும்பத்தார் மரியாளுக்கு ஒரு தனி பத்திரிகை வைத்துவிட்டு இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் தனியாக ஒரு பத்திரிகை வைத்திருந்தார்கள். இயேசு அந்த கல்யாண வீட்டிற்கு போனார். தடபுடலாக எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீரென்று சொல்லி அவருடைய தாயார் வந்து சொல்லுகிறார்கள், எங்கே ஒரு பெரிய அவமானம் வரப்போகிறது, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அது சொன்ன பொழுது, தாயே என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே நின்று விட்டார். அப்படியானால் என்ன அர்த்தம்? அற்புதம் செய்ய மாட்டேன்னு அல்ல, வேலை வரும்போது செய்வேன் என்று சொன்னார். இன்றைக்கும் நீங்கள் அநேக காரியங்களில் ஆண்டவரிடத்தில் கேட்டு சில காரியங்கள் இன்னும் நிறைவேறாத சூழ்நிலையில் மனவேதனையோடு வந்திருக்கிறீர்கள். இயேசு உங்களுக்கு முதலாவது சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை, அதனால தான் அது இன்னும் நிறைவேறலை, ஆனால் இப்பொழுது வேலை வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து வேலை வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். அன்றைக்கு தாயார் அந்த இடத்திலிருந்து போயிட்டாங்க. ஆனால் வேலை வந்ததற்கு பிறகு யாரும் அவரிடத்தில் வந்து ஞாபகம் பண்ணலை. இயேசு அந்த பெண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்துருப்பார். புதுமண தம்பதிகள் வருஷம் ஃபுல்லாக சொல்லிட்டு அலைவான், ஒழுங்காக சாப்பாடு போடலேன்னு சொல்லுவான். என் பிள்ளைகளுடைய இந்த இல்லற வாழ்க்கை ஒரு நிந்தையோடு ஆரம்பிக்கப்படக்கூடாது என்பதற்காக இயேசு அப்படியே பார்க்கும் பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக நிறைய காலி கற்சாடிகள் இருந்தது. அந்த சாடிகளை பார்க்கும் பொழுது எல்லாம் காலியாக இருக்கிறது. இதற்குள் இருந்த எல்லா திராட்சை ரசமும் காலியான சூழ்நிலையில் இயேசு அவற்றை பார்த்தார். அப்பொழுது அங்கே இருந்த வேலைக்காரர்களை பார்த்து, இந்த தண்ணியால் இந்த எல்லா ஜாடிகளை நீங்கள் நிரப்புங்க என்று சொன்னார். அவர்கள் கொண்டு வந்து அப்படியே நிரப்பினார்கள். அதன் பிறகு இதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொடுங்கள் என்று சொன்னார். அதன் பிறகு அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொண்டு கொடுக்கிறார்கள். அவன் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நல்ல ரசத்தை இதுவரைக்கும் எங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்குறான். நல்ல ரசம். அதே பந்தி விசாரிப்புக்காரன் ஏற்கனவே திராட்சை பழத்தால் நல்ல சுகரெல்லாம் போட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்ட திராட்சை ரசத்தை சாப்பிட்டு பார்த்தான். இந்த திராட்சை ரசத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறான், நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர்களே என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பிறகு எல்லாருக்கும் அந்த திராட்சை ரசத்தை பரிமாறினார்கள். எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஒரு அவமானமும் அந்த இடத்துல வர ஆண்டவர் அனுமதிக்கலை. அப்படின்னா இனி உங்கள் வீட்டில் அவமானம் இல்லை. ஆமென். அவமானத்திற்கெல்லாம் முடிவை கொண்டு வருகிறார் ஆண்டவர். வந்து ஒவ்வொரு அறையாக சந்திப்பார். அவர் சொல்லியிருக்கிறார் தானே, நான் வீட்டு வாசற்படியில் நின்று உங்கள் வீட்டு கதவை தட்டுறேன், ஒருத்தன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவன் வீட்டுக்குள்ளே போய் அவன் கூட தங்கியிருப்பேன். அப்படின்னா ஒவ்வொரு அறைகளிலும் இருக்கிற பிள்ளைகளோடு அவர் தங்கியிருப்பார். நேரத்தை விரயம் பண்ணிட்டு இருக்கிற உன் வாலிப பிள்ளை இருக்கிற அறையிலே அவனோடு தங்கியிருப்பார். அவனை சரி செய்வார். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளை உடைப்பார். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான டிப்ரெஷன் ஆண்டவர் இன்றைக்கு வெளியேற்ற போகிறார். சில பெற்றோர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, என் பிள்ளை டிப்ரெஷனில் இருக்கிறான், என் பிள்ளை டிப்ரெஷன் மாத்திரை சாப்பிட்றான், எவ்வளோ காலம்தான் இந்த டிப்ரெஷன் மாத்திரை அவனுக்கு கொடுக்கறது, கண்ணுக்கு தெரிஞ்சு விஷத்தை கொடுக்குற மாதிரி வேறு வழி இல்லாமல் நான் கொடுக்குறேன், என் பிள்ளைக்கு இந்த டிப்ரெஷன் டேப்லெட்லேருந்து என்னைக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த டிப்ரெஷன் மாத்திரைக்கு எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். சில தாய் தகப்பன்மார்கள் அந்த டேப்லெட்டை பிள்ளைக்கு தெரியாமல் கொடுக்கும்படி தண்ணியில் கலக்கி கொடுத்துருக்கலாம். டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இது கொடுக்கலன்னா உன் பிள்ளை பைத்தியக்காரி ஆகிடுவான், இந்த மாத்திரையை சாப்பிடலைன்னா உன் பிள்ளை பைத்தியக்காரன் ஆகிடுவான். பிள்ளைக்கு தெரிஞ்ச சாப்பிட மாட்டாளேன்னு சொல்லிட்டு ஒரு விஷத்தை கலக்கி கொடுக்கறது போல இந்த மாத்திரையை நீ கலக்கி கொடுத்துருக்கலாம். அந்த பிள்ளை மாத்திரை சாப்பிட்ட அந்த கப்பு உன் வீட்டுக்குள்ளே இருக்கு. இந்த மாத்திரை சாப்பிட்ட பிள்ளை அறையில் இருக்கிறான். அந்த அறையை இன்னைக்கு ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த அறைக்குள்ளே இருக்கிற உன் பிள்ளையை ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது எல்லாவற்றையும் தீர்த்து வைத்து உன்னுடைய இருதயத்தை மன மகிழ்ச்சியின் இருதயமாக
ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு யாரையுமே பார்க்க பிடிக்கல, மனுஷர் முகம் பார்க்க பிடிக்கல, லைட்டு போடாதீங்க, நான் இருட்டில் இருக்கிறேன், எனக்கு இருள் தான் பிடித்திருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இருளின் ஆதிக்கத்திலே இருந்தார், உன் வீட்டிற்குள்ளால போன ஆண்டவர், நிரப்புகிற ஆண்டவர் இன்றைக்கு அவனை சந்தோஷத்தினால நிரப்புவார், அவனை சமாதானத்தினால நிரப்புவார், நிம்மதியினால நிரப்புவார். இன்றைக்கு அவனிடத்தில் ஒரு மாற்றத்தை தருவார். ஒருவேளை இன்னொரு அறையில் உன்னுடைய புருஷன் குடிச்சு வரிச்சு கிடக்கலாம், பிள்ளைகளுக்கு முன்னால் இந்த மதுபானத்தை கூட்டு வந்து குடிக்கிறாரே என்று சொல்லி அநேக நாட்கள் நீங்கள் அழுது புலம்பி ஆண்டவரிடத்தில், வீட்டில் வயசுக்கு வந்த பிள்ளையை வச்சிருக்கிறோம், இந்த மனுஷன் வீட்டிலேயே அந்த பிள்ளைகளுக்கு முன்னால் உட்காந்து குடிக்கிறாரு, அந்த வாலிப பிள்ளைகிட்டே ஆம்லேட் போட்டுற சொல்கிறாரு, அந்த வாலிப மகனிடத்தில் சோடா வாங்கிட்டு வர்றாருன்னு சொல்கிறாரு, இந்த கொடுமையை போய் எங்கே சொல்லுவேன்னு சொல்லிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறீர்களா? அந்த அறைக்குள்ளே இயேசு போகிறார். அந்த அறைக்குள்ளே போய் உன் புருஷனிடத்தில் இருக்கிற இந்த மதுபான வெறியை இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி அபிஷேகத்தினால் அவர் ஆவியை நிரப்புகிறார். அவருடைய இருதயத்தை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிறார். அவர் நிரப்புகிற ஆண்டவர், நிரப்புகிற ஆண்டவர். ஒருவேளை இன்னொரு அறையில் எல்லாம் பெட்ரிட்டன், பெட்லே தான் வயசான அம்மா படுத்திருக்கிறாங்க, வயசான அப்பா படுத்திருக்கிறார். அப்பா படுற கஷ்டம் தாங்க முடியல, முதுகில் எல்லாம் பெட்ஷோர் வந்து புண்ணாக இருக்கு, புண்ணை தாங்க முடியாமல் துடிக்கிறார் எங்கள் அப்பா. எதனையோடு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே, என் கண்ணு முன்னால் எங்கள் அம்மா துடிக்கிறது என்னால் பார்க்க முடியல, என் தாத்தா துடிக்கிறது என்னால் பார்க்க முடியல. அந்த அறைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு விசிட் பண்ணுகிறார். அவர் எல்லா அறைகளையும் நிரப்பும்படி, எல்லா அறைகளையும் சந்திக்கும்படி, அங்கே இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கப் போகிறார். ஒருவேளை கைகால் வழங்காத உன்னுடைய பெற்றோர் இன்றைக்கு வீட்டில் இருப்பாங்கன்னா, ஆண்டவரே உதவி செய்யுங்க, எனக்காக ஓடி ஓடி உழைச்ச எங்கள் அப்பா இன்னைக்கு நடக்க முடியாமல் கிடக்கிறார், எனக்காக தன்னுடைய வாலிபத்தை எல்லாம் தியாகம் செய்த என் தாய் இன்னைக்கு எழுப்பி நடக்க முடியாமல் படுத்து கிடக்கிறார். ஆண்டவரே, இந்த கொடுமை என்னால் தாங்க முடியவில்லை என்று கண்ணீரோடு நீ வந்திருந்தார். இது சரியான வேலை. அவர்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. நீங்க சொல்லுங்க, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். 2000 வருஷங்களுக்கு முன்னால யார் வீட்டுக்கெல்லாம் போனீங்களோ அவங்க வீட்டில் எல்லாம் அற்புதம் செய்த தேவனே, என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்காதா? என்னுடைய வீட்டில் இருக்கிற என்னுடைய தகப்பன் சுகமாக மாட்டாரா? என் தாய் சுகமாக மாட்டாளா? ஆண்டவர் இன்றைக்கு நிறைய அற்புதங்களை செய்யும்படி நிரப்புகிற தேவனாய் வருகிறார். அவருடைய சரீரத்தை ஆரோக்கியத்தினால நிரப்புவார். அவர்களுடைய சரீரத்தில் தேவனுடைய பலத்தினால் அவர்களை இடை கட்டுவார். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஏன்னா அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் பிள்ளைக்கு ஒரு குறிப்பிட்ட வயசாச்சு, இன்னும் என் பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதமான மணமகன் அமையலை. ஒரு மணமகள் அமையலைன்னா அந்த மகள் இருக்கிற அறையை ஆண்டவர் சந்திக்கும்போது, அந்த அறைக்குள்ளே இவ வயசை பார்க்கும்போது இந்நேரம் ஒரு மணமகனும் சேர்ந்து தங்கி இருக்கணும். அந்த மணமகன் இருக்க வேண்டிய அந்த இடம் காலியாக இருக்குதுன்னா, இன்றைக்கு அந்த காலி இடத்தை நிரப்ப உன்னுடைய மகளுக்காக ஆண்டவர் ஒரு எலியேசரை கொண்டு வரப்போகிறார். ஒரு எலியேசர் இன்றைக்கு புறப்படுவார். நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே என் மகளுக்கு இத்தனை வயசாச்சு, இன்னும் திருமணம் நடக்கலை, ஒரு பெரிய மன கஷ்டம். பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்காம அந்த பிள்ளை சம்பாத்தியத்தில் வாழ்கிறான் பாருன்னு சொல்லி சூழ்நிலை தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. எந்த தாய் தகப்பனும் தன்னுடைய சுயத்திற்காக தன் பிள்ளை சம்பாதிச்சிட்டு வர்றான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை வீட்டுக்குள்ளே வச்சு அழகு பார்க்க மாட்டாங்க. அவங்க தனிமையில் வடிக்கிற வேதனை, அவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த பிள்ளைக்காக வரன்களை தேடுகிறார்கள், அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய அந்த கணவன் ஸ்தானத்தை ஆண்டவர் இன்றைக்கு நிரப்பும்படி விசேஷித்த தூதர்களை உங்களுக்காக இப்பொழுது அனுப்புகிறார். சில வருஷங்களுக்கு முன்பாக பொள்ளாச்சி பகுதியில் 3 நாட்கள் ஊழியத்திற்காக என்னை அழைத்திருந்தார். ஊழியத்திற்கு போயிருந்தேன். அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல நிறைய பிள்ளைகள் என் குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள் நடக்கலைன்னு வந்திருக்கிறீங்க.
சில பிள்ளைங்க எனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு வந்திருக்கிறீங்க. இந்த வருஷம் இந்த ஆசீர்வாத பெருநாட்களை ஞாபகம் பண்ணி எல்லாருக்கும் ஆண்டவர் gift கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னது எல்லாருக்குள்ளாலும் ஒரு உற்சாகம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளில் ஒரு தாயார் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா எப்படியாவது நீங்கள் இருக்கிற இடத்துல நான் உங்கள்கிட்ட பார்த்து என் மகளுக்கு ஒரு வீடியோ கால் போட்டு அவள்கிட்டத்தில் பேச வைக்கணுங்களே, அவள் ரொம்ப மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள் என்று அழுது கொண்டு சொன்னார்கள். அப்பொழுது சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஜோசப் அண்ணன்ட்ட சொன்னாங்க. அவர் நான் தங்கி இருக்கிற இடத்துல அந்த சகோதரி அழைத்து கொண்டு வந்து மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற அவருடைய மகளுக்கு ஒரு வீடியோ கால் போட்டு அவங்க ஐசியூவில் இருந்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து கடைசியாக திடீர்னு குழந்தை டியூப் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. அந்த டியூப்பில் குழந்தை கருத்தரித்து அது சரியான நேரத்தில் கண்டுபிடிக்காததுனால அது பஸ்ட் ஆகி அந்த தாயுடைய உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கும் பொழுது தான் அப்பொழுது அந்த மகளிடத்தில் சொன்னேன், மகளே பயப்படாத, ஆண்டவர் இன்றைக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்க உன்னை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அதனால் நீ பயப்படாத, நம்பிக்கையுடைய சிறகுகளை உன் வீட்டுக்கு நீ டிஸ்சார்ஜ் ஆகிப்போ, கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை தருவார். இந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், மகளே உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகள், யூட்ரஸில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தெரியும், ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். அவள் சொன்ன காரியம், இதுக்கு மேலே கருத்தரிக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்த டியூப் 2 பஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் சொன்ன காரியத்தில் ஆண்டவர் சொன்னார், அப்படிப்பட்ட இடத்துல அற்புதம் செய்கிறது தான் என்னுடைய மகிமை என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து நான் கடந்து வந்து விட்டேன். அதன் பிறகு ஒரு 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் கழித்து நான் அமெரிக்க தேசத்திற்கு ஊழியத்திற்கு போயிருக்கும் பொழுது அட்லாண்டா தமிழ் திருச்சபை, அங்கே இருக்கிறதுலே பெரிய தமிழ் திருச்சபை ஒன்று இருக்கிறது, பாஸ்டர் பால்மர். அங்கே நான் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், பிரதர் இன்றைக்கி உங்களை சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், உங்களுக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் காத்திருக்கு அப்படின்னார். என்ன பாஸ்டர் சொல்லுங்கள், என்ன பெரிய சஸ்பென்ஸ், சொல்லிட்டு கூப்பிட்டு போங்க, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது என்று அழைத்து கொண்டு போனார். சரி போவேன்னு சொல்லிவிட்டு அங்கே போன உடனடியாக பெல் அடித்தோம். ஒரு குடும்பத்தார் கதவை திறக்கிறாங்க. ஒரு தாயும் தகப்பனும் 2 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை, 2 பேரையும் வச்சுட்டு எங்களை வரவேற்றாங்க. உள்ளே போனோம். இந்த மகள் சொன்னாள், அங்கிள் என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். தெரில மகளே, நீங்கள் அன்னைக்கு பொள்ளாச்சி மீட்டிங்கில் சொன்னீங்கல்ல, இந்த பொள்ளாச்சி ஆசீர்வாத திருவிழாவை முன்னிட்டு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அற்புதம் செய்வார்னு சொன்னீங்க. எனக்கு நீங்கள் தங்கியிருக்கிற அறையிலேருந்து வீடியோ கால் போட்டு நீங்கள் பேசுனீங்க இல்லை, டாக்டர்ஸ் எனக்கு கரு தங்காதுன்னு சொன்னாங்க. இயற்கையாக எனக்கு கரு தங்கி ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பிள்ளைகளை நான் பெற்றெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை கையில் கொடுத்த பொழுது அவ்வளவு சந்தோஷம். காலியாக இருக்கிற கர்ப்பப்பைகளை கர்த்தர் இன்றைக்கு நிரப்புவார். அநேக பிள்ளைகள் இந்த இடத்துல மனவேதனையோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு பிள்ளையை தாங்க ஆண்டவரே என்று ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டு வந்திருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் நம்ம நினைக்கிறத விட எதிர்பார்க்கிறத விட மிகவும் அதிகமாக செய்கிறவர். நீ ஒரு பிள்ளையை கேட்டால் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வீட்டில் நீங்கள் நினச்சதை விட எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாக செய்வார். அல்லேலூயா. கானா ஒரு கல்யாண வீட்டில் வெறும் சாடிகளை திராட்சை ரசத்தினால் நிரப்பி அந்த பிள்ளைகளுடைய இல்லற வாழ்க்கையை சந்தோஷமாய் ஆரம்பிக்க வைத்த ஆண்டவர், எனக்கு இன்னும் ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை துணை கிடைக்கலையேன்னு அழுது கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எலியேசரை அனுப்பி நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை துணையை ஆண்டவரே செலக்ட் பண்ணி கொடுப்பீராக. எல்லா திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு உடைக்கப்படுவதாக. எல்லா திருமண தடைகளை உடைச்சி ஜபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் இவர்கள் குடும்பத்திலே நடப்பதாக நடப்பதாக. பிரிந்து போன குடும்பங்களை ஒரு விசை நினைத்தரலாம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களில் ஆண்டவர் யார் பிரிஞ்சு போகிறதுல காரணமாக இருந்தாங்களோ அவர்களை சந்தி. அது கணவனாக இருந்தால் அவனை சந்தித்து உன் மனைவியை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. மனைவியாக இருந்தால் அவளை சந்தித்து உன் புருஷனோடு வாழ நீ ஐயப்படாதே.
அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இரவோடு இரவாக ஒரு அற்புதத்தை செய்து காலையில் இவர்கள் கூடி வாழ ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர், அந்த பிரிந்து போன குடும்பங்களை சம்பந்தப்பட்டவங்களை ஆண்டவர் இன்றைக்கு சந்தித்து ஒரு அற்புதம் செய்யும். காணாமல் போன பிள்ளைகள், வீட்டில் சண்டை போட்டுட்டு போன பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆண்டவர் திருத்தி கொண்டு வந்து வீட்டிற்கு குணசாலியாக கூடாரவாசியாக மாற்றி கொடுப்பீராக. ஞானம் புத்தி அறிவினால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவனே, என் பிள்ளைங்க நிறைய எக்ஸாம் எழுதி ஃபெயிலாகி வந்திருக்காங்க. கவர்மெண்ட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் நிறைய எழுதிட்டாங்க, எல்லாம் ஃபெயிலியர். அதற்கு ஜெயிப்பதற்கு தேவையான யூகித்து எழுதுகிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் புத்தியையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை சாதனையாளர்களாக நீர் மாற்றுவீராக. பூமியின் உயர்ந்த பதவியில், அரசாங்க வேலையில் இல்லைன்னா என் பிள்ளைகளுக்கு உயர்ந்த பொசிஷனில் என் பிள்ளைகளை நீர் கொண்டு போய் வைப்பீராக. வெளி தேசத்திற்கான வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தடைகள் உடைக்கப்பட்டு ஆண்டவர் இன்றைக்கு விசாவுக்கு வழி திறந்ததற்காய் உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் நீதி நியாயங்களினால் நிரப்பப்பட்டு சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.